தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு சட்ட திருத்த மசோதா தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சர்ச்சைக்குள்ளான வக்பு மசோதா தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் மத்திய அரசு தற்போது இந்த சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். திருத்த சட்ட மருத்துவமனை தற்பொழுது கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்றமானது அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இன்று பிற்பகல் மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடுமையான எதிர்ப்புகள் என்பது இந்த மசோதாவிற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மக்களவையை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுமே இன்று பேசுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த மசோதா உள்ளது எனவும் மத நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் அதற்கு எதிராக இந்த மசோதாவானது கொண்டுவரப்பட்டுள்ளது என்ற ஒரு எதிர்ப்பை இந்தியா கூட்டணி கட்சிகளானது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்துமே இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்த நிலையில் அதனை ஏற்று தரப்பொழுது இந்த மசோதாவானது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவினுடைய அந்த பரிந்துரைக்காக அனுப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியும் இந்த கூட்டுக்குழுவிற்கு அனுப்புவதற்கான எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை என்ற ஒரு கருத்தை இன்று அவர்களுடைய தரப்பிலான எம்பிக்கள் பேசும் பொழுது மக்களவையில் தெரிவித்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான எதிர்ப்புகள் என்பது இந்தியா கூட்டணி சார்பாக முன்வைக்கப்பட்டாலும் இந்த மசோதா என்பது தேவையான ஒரு திருத்த சட்டமாகும் என்ற ஒரு கருத்தை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்று பேசும் பொழுது அவர் மக்களவையில் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.